இன்னைக்கு பரபரப்பா உலக நாடுகள் முழுக்க பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு செய்தி இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அப்படிங்கிறதா. இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் பல குழுக்களுக்கு இடையே நடைபெற்ற அந்த பிரச்சனை போர் அப்படிங்கிறது இன்னைக்கு ரெண்டு நாடுகளுக்கு இடையான போராக மாறி இருக்கு. இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படின்னு மாறி இருக்கு. ஈரானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது வீசி தாக்குதலை நடத்தினாங்க. அதுக்கு இஸ்ரேல் இன்னும் பதிலடி தாக்குதல் நடத்தல. அதே சமயத்தில் ஈரானும் தங்களுடைய தாக்குதலை நிறுத்தி கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இஸ்ரேல் எப்போது வேண்டுமானாலும் பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறதா பரபரப்பா பேசப்பட்டு வரக்கூடிய விஷயமா இருக்கு. ஒருவேளை ரெண்டு நாடுகளும் தங்களுடைய முழு சக்தியை பயன்படுத்தி சண்டை போட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாட்டோடைய படைபலம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். ரெண்டு நாடு இஸ்ரேல் ஈரான் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய மொத்த பரப்பளவு, நாட்டினுடைய மொத்த பரப்பளவு 21,937 சதுர கிலோமீட்டர். அதே ஈரானுடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை விட அதிகம். ஈரானின் மொத்த பரப்பளவு 16.48 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நாடாக ஈரான் இருக்கு. அடுத்து மக்கள் தொகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஸ்ரேலுடைய மக்கள் தொகை 90.43 லட்சம், 90,43,000 பேர் இஸ்ரேல் இருக்காங்க. அதே ஈரான்ல பார்த்தோம் அப்படின்னா 8,75,00,000 பேர் ஈரான்ல இருக்காங்க. அப்ப மக்கள் தொகையில ஈரான் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கு இஸ்ரேலை விட. டாங்கிகள் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல்ல 2800 டாங்கிகள் இருக்கு. அதே ஈரான்ல பாத்தீங்கன்னா அதை விட குறைவாக 1600 டாங்கிகள் ஈரான்ல இருக்கு. அப்போ டாங்கிகள் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை விட ஈரான் குறைவாக எண்ணிக்கையில் தான் வச்சிருக்காங்க. கவச வாகனங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவச வாகனங்கள் இஸ்ரேல்ல 10,000க்கும் மேற்பட்ட கவச வாகனங்கள் வச்சிருக்காங்க. ஈரான்ல 8,000க்கும் மேற்பட்ட கவச வாகனங்கள். அப்போ கவச வாகனங்களையும் இஸ்ரேலை விட ஈரான் குறைவாக தான் வச்சிருக்காங்க. அடுத்து ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை இஸ்ரேல்ல எத்தனை ராணுவ வீரர்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.70 லட்சம், 1,70,000 பேர் ராணுவ வீரர்கள் இஸ்ரேல்ல இருக்காங்க. ஈரான்ல பல மடங்கு அதிகம், இஸ்ரேலை விட பல மடங்கு அதிக ராணுவ வீரர்கள் 6,10,000 பேர் இருக்காங்க ஈரானுடைய ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை. அப்போ ராணுவ வீரர்கள் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ஈரான்ல நிறைய பேர் இருக்காங்க. விமானப்படை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஸ்ரேல் நாட்டில் விமானப்படை 612 விமானப்படை இருக்கு. அதே ஈரான் நாட்டில் பார்த்தீங்கன்னா 551 விமானப்படைகள் ஈரான் இருக்கு. கிட்டத்தட்ட பெரிய வித்தியாசம் கிடையாது. இஸ்ரேல் ஈரானுக்கு இடையான இந்த விமானப்படை அப்படிங்கிறது ஓரளவுக்கு 612 551 எண்ணிக்கையில் அப்படி இருக்காங்க. அப்போ போர் விமானங்கள் பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் 241 போர் விமானங்கள் இஸ்ரேல் வச்சிருக்காங்க. ஈரான் நாட்டில் 186 போர் விமானங்கள் வச்சிருக்காங்க. இஸ்ரேலை விட ஈரான் குறைவான போர் விமானங்கள் தான் வச்சிருக்காங்க. பீரங்கிகள் பொறுத்த வரைக்கும் 1370 பீரங்கிகள் இஸ்ரேல் வசம் இருக்கு. அதை விட அதிகமான பீரங்கிகள் ஈரான் வச்சிருக்காங்க. ஈரான் நாட்டுடைய பீரங்கிகள் பார்த்தீங்கன்னா 1996 பீரங்கிகள் ஈரான் வச்சிருக்காங்க. அப்ப பீரங்கிகள் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை விட ஈரான் அதிகமா வச்சிருக்காங்க. ராக்கெட் லான்ச்சரை பொறுத்த வரைக்கும் 150 ராக்கெட் லான்ச்சர் இஸ்ரேல் வசம் இருக்கு. ஈரான் வசம் அதை விட அதிக ராக்கெட் லான்ச்சர் 775 ராக்கெட் லான்ச்சர் ஈரான் வச்சிருக்காங்க. இஸ்ரேலை விட அதிகமான எண்ணிக்கையில ஈரான் ராக்கெட் லான்ச்சர் வச்சிருக்காங்க. போர்க்கப்பல் பொறுத்த வரைக்கும் 67 போர்க்கப்பல் இஸ்ரேல் கிட்ட இருக்கு. ஈரான் கிட்ட 101 போர்க்கப்பல் கடல் வழி தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிச்சயமாக ஈரான் தான் அதுல அதிகமாக ஆதிக்கம் செலுத்துவாங்க அப்படிங்கிற வகையில தான் இந்த போர்க்கப்பல் எண்ணிக்கை அப்படிங்கிறது ஈரான்ல அதிகமா இருக்கு. 101 போர்க்கப்பல் இருக்கு. இஸ்ரேல்ல 67 போர்க்கப்பல் தான் இருக்கு. நீர்மூழ்கி கப்பலை பொறுத்த வரைக்கும் 5 நீர்மூழ்கி கப்பல் இஸ்ரேல் வச்சிருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் 19 நீர்மூழ்கி கப்பல். இந்த கடல் வழியாக தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா ஈரானை அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த நாடாக ஈரான் இருக்கு. போர்க்கப்பல் 101, நீர்மூழ்கி கப்பல் 19, இது எல்லாமே இஸ்ரேலை விட அதிக எண்ணிக்கையில் ஈரான் வச்சிருக்காங்க. இந்த ஏவுகணை தடுப்பு ஈரான் இஸ்ரேல் மீது ஏவிய ஏவுகணைகளை அயன்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வான் தடுப்பு கவசம் மூலமாக இஸ்ரேல் தடுத்து நிறுத்தாங்க இல்லையா, அது ரெண்டு நாட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏவுகணை தடுப்பு பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் கிட்ட அயன்டோம் மற்றும் டேவிட் ஸ்லிங் அப்படிங்கிற தடுப்பு கவசம் வச்சிருக்காங்க ஏவுகணை தடுப்பு. ஈரான் கிட்ட பிரேவர் 373 மற்றும் S-300 அப்படிங்கிற ஏவுகணை தடுப்பு வச்சிருக்காங்க. இதுதான் ரெண்டு நாட்டோடைய படைபலம் அப்படின்னு இருக்கு. இப்போ ரெண்டு நாடும் முழு சக்தியாக இறங்கினால், முழு மூச்சாக போர்ல இறங்கினா என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது பார்த்தோம். என்னென்ன பாதிப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடி என்னென்ன படைபலங்கிறத பார்த்தோம். இப்போ ஈரான் மிகுந்த தனித்துவமிக்க நாடாக இருக்காங்க. ஆச்சரியம் அளிக்கும் ஈரான், அதிபயங்கர தனித்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் முழுவதும் ஈரான் பக்கம்தான் பார்வை திரும்பி இருக்கு. ஆனாலும் ஈரானை
ஒரு நாடு அவ்வளவு எளிதாக தோற்கடிக்க முடியாது. அதுக்கு பல வரலாற்று காரணங்கள்லாம் இருக்கு. உலகத்துல மிக பழமையான நாடுகள்ல ஈரானும் ஒண்ணு. உலகின் பல நாடுகளும் ஈரான் கூட போரிட்டு இருக்காங்க. ஈரானை கைப்பற்றணும் அப்படின்னு நிறைய நாடுகள் முயற்சி பண்ணியிருக்காங்க. ரஷ்யா, அரபு, பிரிட்டன் அப்படின்னு பல நாடுகள் சண்டையிட்டு இருக்காங்க. ஆனாலும் எந்த நாடும் ஈரானை கைப்பற்ற முடியல. உலகின் பணபலமும் படைபலமும் அதிகம் இருந்தும் எந்த நாட்டாலையும் ஈரானை கைப்பற்ற முடியல. அதுக்கு பின்னணியில பல பயங்கரமான சுவாரஸ்ய தகவல்கள்லாம் இருக்கு. ஏன் எந்த ஒரு நாடாலும் ஈரானை கைப்பற்ற முடியல, அதுக்கான முயற்சி பண்ணியும் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. குறிப்பா அதுல மிக முக்கியமான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, புவியியல் ரீதியாகவே ஈரான் அப்படிங்கிறது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருக்கு. ஒரு பாதுகாப்பு நிறைந்த நாடாக இருக்கு. அதாவது 3 கண்டங்கள், ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா அப்படிங்கிற 3 கண்டங்களையும் இணைக்கக்கூடிய மையப்பகுதியாக ஈரான் நாடு இருக்கு. அதனால ஈரான் இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தாக ஒரு மைய நாடாக பார்க்கப்படுது. அடுத்து ஈரான் தன்னுடைய எல்லையை 7 நாடுகளோட பகிர்ந்துக்கிறாங்க. கிழக்குல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதே போன்று பல்வேறு பகுதிகளும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அப்புறம் துர்க்மெனிஸ்தான், அஜர்பைஜான், அர்மேனியா, துருக்கி, ஈராக் அப்படின்னு ஒரு 7 நாடுகளோட ஈரான் தன்னுடைய எல்லையை பகிர்ந்துக்கிறது. அதிபயங்கர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக ஈரான் இருக்கு. அதே போல கடற்கரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 3 கடல் வடக்கு தெற்கு அப்படின்னு இணைக்கப்பட்டிருக்கு ஈரானோட. பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை 1, கடற்கரை 2, கடற்கரை 3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 பகுதிகளும் இணைக்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் இருக்கு. ஈரான் இந்த 3 கடற்கரையும் இந்த 3 கடலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அதிகாரத்தை ஈரான் கொண்டிருக்காங்க. மிக முக்கியமான ஒரு நாடாகவும் அதிக புவியியல் ரீதியாக பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாடாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா? இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர், அதற்கு இடையே பல நாடுகள் இருக்காங்க. அதற்கு இடையே பல நாடுகள், ஒரு 6-7 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளை கடந்துதான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. 2000 கிலோமீட்டருக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே அப்படிங்கிற வகையில தான் இருக்கு. அதுல மிக முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் பல குழுக்களை ஆதரிக்கிறாங்க. அது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுது. ஈரானுடைய ஆதரவு பெற்ற குழுக்களாக உலகம் முழுக்க பல நாடுகள்ல செயல்பட்டு வராங்க. ஈரான் மேல நீங்க கை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பல குழுக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஒன்று சேர்ந்தால் ஈரானுக்கு மிகப்பெரிய பலமாக அது மாறிவிடும் அப்படிங்கிறதா. அதுல குறிப்பா பாலஸ்தீனத்தில் செயல்பட்டு வரக்கூடிய ஹமாஸ் குழு, லெபனானில் செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லா, ஏமனில் செயல்பட்டு வரக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், சிரியால செயல்பட்டு வரக்கூடிய ஜிபியான் பிரெகிட், ஈராக்ல செயல்பட்டு வரக்கூடிய அல் பஜார், இது மிக முக்கியமான ஒரு குழுக்களாக பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க பல குழுக்கள் ஈரான் ஆதரவு கொடுக்கறாங்க, ஈரான் ஆதரவோட செயல்பட்டு வராங்க. அப்ப ஈரான் மேல நீங்க கை வைக்கணும் அப்படின்னா இந்த குழுக்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ஈரானை யார் அட்டாக் பண்றாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க. அது மிகப்பெரிய ஒரு சேதத்தை உலகம் முழுக்க ஏற்படுத்து அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஈரானுடைய தெற்கு பகுதி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்கு. உலகின் எண்ணெய் எரிவாயு விநியோகம் அப்படிங்கிறது இந்த பகுதி வழியாக தான் நடக்கிறது. அதனால ஈரானுடைய மிக முக்கிய பகுதியாக இது இருக்கு. ஒரு மிகப்பெரிய துறைமுகம் இருக்கு. ஒருவேளை ஈரான் தன்னுடைய கடற்படை கப்பல்கள் மூலமாக இந்த பகுதியை அவங்க பிளாக் பண்ணாங்க அப்படின்னா உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளுக்கு இங்கிருந்தா எனர்ஜி சப்ளை பண்றாங்க. கிட்டத்தட்ட 15 விழுக்காட்டுக்கு மேல இங்கிருந்து விநியோகிக்கப்பட்டு வருது. அது எல்லாமே தடைபட்டு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் தம்பிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக உலக நாடுகளுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக ஈரான் இருக்காங்க. இப்போ புவியியல் ரீதியாக ஈரான் பாதுகாப்பாக இருக்கு. இயற்கையாகவே தெற்கு மேற்கு பகுதியில மலைத்தொடர் பாதுகாப்பு கொடுக்கிறது. முழுவதும் அந்த மலைத்தொடர் அப்படிங்கிறது பாறைகளாக இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஈரானுக்குள்ள வர்றது அப்படிங்கிறது தரை வழியாக வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வடக்கு பகுதி, ஈரானுடைய வடக்கு பகுதி பார்த்துட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கடல்ல அல்போட் மலைத்தொடர் அப்படிங்கிற மலைத்தொடர் இருக்கு. வடக்கு பகுதியில் இயற்கையாகவே பாதுகாப்பு மற்றும் நிறைய இயற்கை வளங்கள்லாம் அந்த மலைப்பகுதியில காணப்படுது. அதாவது யுரேனியம், வெள்ளி, தங்கம், ஜிங்க் உள்ளிட்ட மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த அதிக மதிப்பு கொண்ட கனிமங்கள்லாம் அங்க கிடைக்கிறது. அதே போன்று எண்ணெய் வளமிக்க நாடாக ஈரான் இருக்கு. கிட்டத்தட்ட 10 விழுக்காடு எண்ணெய், 15 விழுக்காடு இயற்கை எரிவாயு வளம் இயற்கையாக கொண்ட ஒரு நாடாக ஈரான் இருக்கு.
இங்கிருந்தா பல நாடுகளுக்கு எண்ணெய் எல்லாம் விநியோகிக்கப்படுது. 2500 கிலோமீட்டர் கடற்கரையில் இருக்கக்கூடிய பந்தர்பாத் பெரிய துறைமுகம் இருக்கு. இந்த துறைமுகம் தான் இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் கடற்கரை நீளம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக ஈரான் இருக்கு. அங்க ஒரு மிக முக்கியமான ஒரு துறைமுகம் இருக்கு. அந்த துறைமுகத்தை தடுத்து நிறுத்தினா எந்த நாடுகளுக்கும் எந்த விதமான எண்ணெயும் எந்த ஒரு பொருட்களும் விநியோகிக்க முடியாது அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு ஈரானுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிளஸ்ஸாக பார்க்கப்படுது. ஏன்னா ஐரோப்பாவுக்கு இந்த வழியாக தான் எனர்ஜி சப்ளை அப்படிங்கிறது போகுது. பூமியினுடைய ஒருவேளை இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மலைத்தொடர், கடல், இந்த துறைமுகம், 2500 கிலோமீட்டர் கொண்ட கடற்கரை இது எல்லாமே தாண்டி ஈரானுக்குள்ள வந்தாலும் கூட பூமியினுடைய மிக வெப்பமான 2 பாலைவனம் ஈரான் இருக்கு. இந்த 2 பாலைவனத்தையும் தாண்டி உலகிலேயே அதிக வெப்பம் கொண்ட பாலைவனமாக இந்த பாலைவனம் பதிவாக இருக்கு. இந்த பாலைவனத்துல கடந்து போறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் அங்க 95 விழுக்காடு சியா முஸ்லீம் தான் இருக்காங்க. அங்க 2 பிரிவு சியா சன்னி முஸ்லீமுக்கு இடையே பல ஆண்டுகளாக அந்த போர் அப்படிங்கிறது ஏற்பட்டு வருது. அப்போ ஈரான் என்ன பண்றாங்க, ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகள் எல்லா நாடுகளும் பொறுத்த வரைக்கும் அங்க சன்னி முஸ்லீம் தான் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய செல்வாக்கு அதிகமா இருக்கு. ஈரான்ல மட்டும்தான் சியா முஸ்லீம் இருக்காங்க. அதனால அவங்களுடைய ஐடியாலஜிகளை மற்ற நாடுகளுக்கு பரப்புறோம் அப்படிங்கிறதுக்காகவும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு எதிரி நாடாக கருதுவதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா 10 விழுக்காடு சியா முஸ்லீம் கொண்ட நாடாக ஈரான் இருக்கு. உலக அளவுல பாத்தீங்கன்னா உலக அளவுலயே சியா முஸ்லீம் ரொம்ப குறைவா தான் இருக்காங்க, 10 விழுக்காடு தான் இருக்காங்க. ஆனா சன்னி முஸ்லீம் அதிகமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்முடைய பாதுகாப்புக்காகவும் நம்முடைய ஐடியாலஜிகளை மற்ற நாடுகளுக்கு பரப்பணும் அப்படிங்கிறதாகவும் இவங்க முயற்சி மேற்கொள்றாங்க ஈரான். இவங்களுக்கு மத்தியில எப்பவுமே ஒரு பனிப்போர், ஈரானுக்கும் மற்ற அண்டை நாடுகளுக்கு இடையான ஒரு பனிப்போர் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். 1980 ஈரான் போர் ஏற்பட்ட போது இந்த மலைத்தொடர் தாண்டி ஈராக்கால ஈரானுக்குள்ள வர முடியல. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக அந்த போர் நடந்தது. அப்பயும் ஈரானை எதுவுமே பண்ண முடியல. அந்த போர் அப்படியே முடிஞ்சு போச்சு, எந்தவித மாற்றமும் இல்லாம. தொடக்கத்துல அமெரிக்கா ஈரான் ஒரு நெருங்கிய நாடு, ஒரு கூட்டணி நாடாக இருந்தாங்க. அப்புறம் இஸ்ரேல் ஈரானும் ஒரு நல்ல உறவுல தான் இருந்தாங்க. இஸ்ரேலை தனி நாடாக ஏற்றுக்கொண்ட 2வது பெரிய நாடு ஈரான் தான். இஸ்ரேலை தனி நாடாக ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு நல்ல உறவு முறையில தான் ஈரானும் இஸ்ரேலும் இருந்தாங்க. இது எல்லாமே எப்ப மாறுது அப்படின்னா இமாம் கொமினி அப்படிங்கிற ஒரு நபர் வருகைக்கு பிறகுதான் அந்த நிலைப்பாடு எல்லாமே மாறுது. அதுக்கு பிறகு இமாம் கொமினி என்ன பண்றாரு, பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. இஸ்ரேல் நம்முடைய முதல் எதிரி நாடு அப்படின்னு அறிவிக்கிறார் ஈரானுக்கு இமாம் கொமினி. அதுக்கு பிறகுதான் ஈரான் இஸ்ரேல் அப்படிங்கிறது எதிரி நாடாக மாறுறாங்க. அதனால என்ன பண்றாங்க, ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிர்ப்பான நிலைப்பாடு தான் மேற்கொண்டிருக்காங்க. அப்போ இஸ்ரேல் மற்றும் மற்ற நாடுகளை அச்சுறுத்தணும் அப்படின்னா அதுக்கு பல குழுக்களுக்கு ஈரான் சப்போர்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலஸ்தீனத்தில் செயல்பட்டு வரக்கூடிய ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஹமாஸ் உள்ளிட்ட ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள், ஹவுதி கிளர்ச்சி, இவங்க எல்லாருக்கும் ஈரான் சப்போர்ட் பண்றாங்க. இவங்க ஈரான் சப்போர்ட்ல உலகம் முழுக்க பல்வேறு அமைப்புகள், குழுக்கள் செயல்பட்டு வருது. அப்போ அந்த ஈரான் மேல கை வைக்கணும் அப்படின்னா அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, அதுல மிக முக்கியமாக அண்டை நாடுகள் செயல்பட்டு வரக்கூடிய அந்த குழுக்களை தாண்டி தான் ஈரான் மேல கை வைக்க முடியும். அது மிக மிக கடினம். மொத்த குழுக்களும் ஈரானுக்கு ஆதரவாக ஒன்று சேர்ந்தார்கள் அப்படின்னா அதன் விளைவு அப்படிங்கிறது மிக மோசமாக இருக்கும். இப்படியாக இயற்கையாகவும் சரி, அதே போன்று அவங்களுடைய செயல்பாட்டின் மூலமாகவும் சரி, ஈரான் ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு கட்டமைப்பு கொண்டிருக்காங்கிறத மாற்று கருத்துல. ஆனா அதே சமயத்துல இஸ்ரேலும் அவங்க அதிநவீன ஆயுதங்கள், கருவிகள் அவங்க கண்ட்ரோல் இருக்கு. மொசாத் அப்படிங்கிற மிகப்பெரிய உளவு அமைப்பு அவங்க வச்சிருக்காங்க. அதனால 2 நாடுகளும் ஒரு பயங்கர டஃப்பான நாடுகள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் ஈரான் இயற்கையாகவே தரைவழி தாக்குதல் ஈரான் மீது மேற்கொள்ள முடியாது. இயற்கையாகவே ஈரான் அதிக பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாடு. அவங்களுடைய செயல்பாடு மூலமாகவும் பல்வேறு குழுக்களுக்கு அவங்க ஆதரவு கொடுத்திருக்காங்க. உலகில பல இடங்கள்ல அவங்க ஆதரவு குழுக்கள் எல்லாம் செயல்பட்டு வராங்க. இது இயற்கையாக ஈரானுக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக இருக்கு.